பிரதமை திதி என்று சொல்லக்கூடிய பாட்டிமை திதி. அப்போ இங்கே வெளிச்சம் குறைவு, கஷ்டப்படணும், ஒவ்வொரு விஷயத்தையும் கஷ்டப்படணும். இது சுயம்புன்னு சொல்லணும். திதிகளில் ஒரு 3 திதியை சுயம்புன்னு சொல்கிறாங்க. என்னென்ன திதி சார் அப்படின்னா, பிரதமை, சஷ்டி, ஏகாதசி, இது மூணையும் வந்து சுயம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நந்தா திதிகளில் நந்தா திதி அப்படின்னு சொல்லப்படுகிறது. இந்த நந்தா திதி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தா சுயம்புன்னு பேர். இதுக்கு பேர் விடாமுயற்சி, கடுமையாக போராடுவாங்க. பிரதமை கடுமையாக போராடும், சஷ்டி அதை விட கொஞ்சம் கம்மியாக போராடும், அடுத்து பார்த்தீங்கன்னா ஏகாதசி இன்னும் கொஞ்சம் கம்மியாக போராடும். இது வந்து இந்த நந்தா திதிகளுக்கு பொருந்தும். அப்போது இந்த இடத்துல வளர்பிறை பிரதமை என்று சொல்லக்கூடிய பாட்டிமை திதியில் பிறந்தவங்க கஷ்டப்படணும். ஒவ்வொரு விஷயம் கஷ்டத்தின் பேர் தான் கிடைக்கும். முட்டி மோதி எந்திரிக்கணும். ஏன் சந்திரனோட பவருங்க கம்மியாக இருக்கு, தேடணும், ஒவ்வொரு விஷயத்தை தேடி 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 அலையணும். இதுக்கு அதிதேவதை யார் சார் அப்படின்னா, ஒவ்வொருத்தையும் தனியாக கொடுத்தாலும் பொதுவாக அக்னி அப்படின்னு சொல்லணும். அக்னி என்பது இந்த பிரதமை திதிக்குள்ள பொதுவான ஒரு தேவதையை வச்சுக்குவோம். அப்போ அக்னினா என்ன? நெருப்பு. அப்போ இவங்க வேகம் எப்படி இருக்கும்? நெருப்பு மாதிரி தான் இருக்கும். எல்லாத்தையும் ஸ்பீடு 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 ராட்சசம் என்று சொல்லலாம். இருந்தாலும் ரிசல்ட் ரொம்ப கம்மியாக இருக்கும், ரொம்ப கஷ்டப்படணும்.